பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமீன். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது சொல்றாரு. இவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்களால அற்பமா எண்ணப்பட்டார். ஒரு தீர்க்கதரிசி அவருடைய வீட்டுக்கு வந்தபோது, உன் பிள்ளைகள் எல்லாம் நீ வைக்கணும், ஆண்டவர் உன்னுடைய பிள்ளைகள்ல ஒருவனை ராஜாவா தெரிந்து கொள்றார் என்று சொன்ன போது, அந்த வீட்டுல இருந்த எல்லாரையுமே தகப்பனார் கூட்டி சேர்க்கிறாரு. தாவீதை மட்டும் விட்டுட்டாரு. அப்போ தாவீது எங்க, இன்னொரு பையன் இருக்கிறானா, அவன் எங்கன்னு கேட்டா அவன் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, சின்ன பையன், அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனு சொல்றாரு. இப்படி குடும்பத்தாரால புறக்கணிக்கப்பட்ட அற்பமா எண்ணப்பட்ட அந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு பெரியவனா மாற்றிவிட்டார். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு தேசத்தையே ஆளுகிற ராஜாவாய் மாற்றிவிட்டார். இஸ்ரவேல் தேசத்தோட கொடியில ஒரு ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாரோட பேரே ஸ்டார் ஆஃப் டேவிட்டா, தாவீதின் நட்சத்திரம். அந்த அளவுக்கு அவனை பெரியவனா மாத்திட்டாரு. எப்படி? அதுதான் தேவனுடைய காருண்யம். உங்களையும் பெரியவனாக்கும். உங்க வேலையில, பிஸ்னஸ்ல, படிப்புல, உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையில பெரியவனாய் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவர். அவருடைய காருண்யம் அவ்வளவு பெரியது. அவர் உங்களையும் நேசிக்கிறார். உங்களையும் நான் பெரியவனாக்குவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவரால முடியும். அவருடைய கரத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்துட்டா போதும். அவருடைய கரம் உங்களை தாங்கும், பெரியவர்களாய் மாற்றிவிடும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்கப்பா, உம்முடைய பிள்ளைங்கப்பா, உம்முடைய காருண்யம் இவர்களை பெரியவர்களாக்கட்டும்பா. உம்முடைய வலது கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் இருக்கிற இடத்தில் பெரியவர்களாக்கி அவர்களை கனப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.